வணக்கம். நம்ம பயணத்தில் வந்து அதாவது டிஎம் வந்து ஒரு 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 பயணத்தில் போயிட்டுருப்பாங்க. நம்ம வந்து ஒரு ஒரு இதில போவோம். ஆனா 2ம் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து இணைவாங்க. 2 ஒரு ஒரு புள்ளி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த இடம் வந்து எப்படி மாற்றமடும்? சரிங்களா? அந்த இடம் நம்ம சந்திக்கிற அந்த இடத்தில் வந்து மாற்றங்கள் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும் 2 வேறு திசைகள். அவங்க நம்ம வந்து இப்போ நம்ம எப்படி போனா, அவங்க இப்படி வருவாங்க. சரிங்களா? ஸோ 2 திசைகளை நோக்கி அவங்க வந்து போயிட்டுருப்பாங்க. மாற்றி வந்து போயிட்டுருப்பாங்க. ஆனா இறுதியாக நம்ம அப்படி பயணிச்சுக்கிட்டே இருப்போம். இறுதியாக வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நிப்போம். சரிங்களா? அந்த சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த புள்ளியில் தான் வந்து நம்ம வந்து சந்திக்கிறோம். அந்த புள்ளி தான் மெயினா என்னன்னா, ஒரு ஆன்மீக ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் வந்து 2 டைரக்ஷன்ல வந்து பயணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎம்ம பொறுத்தவரை என்ன டிஎஃப்ப பொறுத்தவரை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மெயினா உணர்வு தான் வந்து ஜாஸ்தியா இருக்கும். உணர்ச்சி இருக்கும். அப்புறம் சரண்டர் ஆயிருவாங்க ஈஸியா. சரிங்களா? ஒரு ஸ்டேஜுக்கு போனோனே நம்ம ஓகே அப்படின்னு சொல்லி ஏன்னா நெறைய பார்த்துருப்பாங்க அவங்க. ஸோ சரண்டருக்கு வந்து ஈஸியா போயிருவாங்க. ஆனா டிஎம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, செயல் எடுத்துட்டு வரணும். இவங்க வந்து உணர்வுகள், உணர்ச்சிகள் இது பொதிந்தவர்கள் தான் வந்து டிஎஃப்பா இருப்பாங்க. பட் டிஎம் டிவைன் மேஸ்குலினை பொறுத்தவரை ஒரு செயல் இல்லை செயல் பண்ணணும். ஈகோ வந்து டிசால்வ் ஆகணும். டிஎம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈகோ இருக்கும். ஸோ ஈகோ வந்து ரொம்ப டிசால்வ் ஆகணும். அவங்க அவேக்கனிங் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய லைஃப் லெசன்ஸ் மூலமா தான் வந்து அவங்க வந்து அவேக்கனிங் வந்து எடுப்பாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு வந்து அடி விழும். ஏன்னா அவங்க செயலில் வந்து அது செஞ்சுட்டு இருக்கணும் அவங்களுக்கு. லாஜிக் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் லாஜிக் மைண்டு தான் அவங்க வந்து இருப்பாங்க. அப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வழி தான் அவங்க வந்து சென்றுட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேருமே பாதை வந்து வேறு வேறு ஒன்று போனாலும், ஆனால் அந்த சாராம்சம் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒன்றா தான் இருக்கும். சரிங்களா? அந்த ஒரு உண்மையை நோக்கி தான் வந்து 2 பேருமே நம்ம வந்து பயணிப்போம். ஆனால் பாதை வந்து வேறு வேறா வந்து இருக்கும். அப்போ அந்த புள்ளி எது? அந்த ஒரு புள்ளி வந்து எது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து பிசிக்கல் மீட்டிங் அப்படிங்கிறது தாண்டி வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஈகோ இல்லாத ஒரு நிலை இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆன்மா வந்து விழிப்படைஞ்சிரும் உங்களுக்கு. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பை கொடுக்குற ஒரு காலகட்டம் வரும்போது தான் அந்த சந்திக்கிற புள்ளி வந்து வரும். அப்போ நான் நீ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பிரிவு வந்து கரைஞ்சிரும் அந்த 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 புள்ளியில. சரிங்களா? அப்போ இந்த இந்த புள்ளியை தான் வந்து யூனியன் இல்லை வந்து 0 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோல் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவைன் டைமிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து ஒவ்வொரு அந்த அந்த பாயிண்ட் அந்த அதுதான் ஆன்மீக ரகசியமும் கூட. அப்போ 2 பேருமே ஒன்றா இருந்தாலும் வந்து அமைதியா வந்து இருப்பாங்க. பிரிந்தாலும் அமைதியா தான் இருப்பாங்க. அதாவது சேர்ந்து இருந்தாலும் அமைதியா இருப்பாங்க. பிரிந்தாலும் அமைதியா இருப்பாங்க. காதல் வந்து ஒரு தெய்வீக காதலா வந்து இது வந்து மாறும். அப்போ முக்கியமான இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனியன் அப்படிங்கிறது ஒருத்தங்களை அடையிறது அப்படிங்கிறதோட தன்னிறைவு அடையிறது. சரிங்களா? தன்னை அடைவது. மெயினா வந்து என்னன்னா, உங்களை நீங்களே வந்து அடையணும். அப்போ நம்ம இப்ப என்னைய பார்த்தோம் அப்படின்னா, டிஎம்ஐ பார்க்குற மாதிரி, டிஎஃப்ஐ பார்க்குற மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு. அவங்களுக்குள்ளே வந்து எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது தான். டிஎஃப்ஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா, டிஎம்ஐ காண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க 2 பேருமே ஒரே உடலில் இருக்கிற ஓர் ஆன்மா அப்படிங்கிற அந்த பாயிண்டை வந்து தெரியும். ஸோ ஓகே இப்போ இந்த பாயிண்ட் வந்து சந்திக்கும் போது இப்போ உங்களுக்கு ஸ்டேஜஸ் எல்லாம் நான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜஸாக வந்து நம்ம நம்ம கடந்துட்டு வருவோம். அந்த ஒரு பாயிண்ட் ஒரு புள்ளியில தான் வந்து நடக்க ஆரம்பிக்கும். என்னெல்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்போ டிவைன் மேஸ்குலின் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டிவைன் மேஸ்குலின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில வந்து எதுவுமே வந்து அவங்க காட்டாம இருந்தாலும், உள்தன்மையில் வந்து நிறைய மாற்றங்கள் அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? அப்ப நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வரும். அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஆரம்ப நிலையில வந்து அவேக்கனிங் ஆவாங்கல்ல, அந்த டிஎம் வந்து அவேக்கனிங் ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அவேக்கனிங் ஆகும்போது ரொம்ப முழுமையா வந்து விழிப்படைஞ்சிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு. சரிங்களா? அப்போ வந்து டிஎஃப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நினைக்கிறது. அப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்ல அந்த நார்மல் லைஃப்ல வந்து அவங்க வந்து உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வெளி லைஃப்க்கே வந்து அவங்க வந்து போயிருவாங்க. அப்போ இந்த கனெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமா இருக்கும். ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, அப்போ ஆன்மீகம் தேட நம்மள மாதிரி தான் ஆன்மீகம் தேட ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஓடிடுவாங்க. இன்டென்ஸ் எனர்ஜி. இன்னைக்கு காலையில கூட ஒரு ஜோக்கு. அதாவது ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க என்கிட்ட. அதாவது என்னன்னா, அவங்க பேசக்கூடிய 2 பேரும்
டெய்லி பேசுறேன் அப்படின்னா எப்பமா சொல்லும் போது என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, எனக்கு ரொம்ப பிஸியாவே நான் இருக்கிறேன், எல்லாத்தையுமே நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வயாம சொல்லிட்டு கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க, இப்போ கிட்டக்கே வந்துட்டாங்க, அப்போ வந்து என்கிட்ட வந்து பேச மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் எனக்கு அந்த டிஎம்னாலே வந்து ஓடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இருக்குது எல்லாத்துக்குமே. ஏன்னா அவங்க வந்து ரன்னர் ஸ்டேஜ்ல எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க உணர்ச்சிகள்ல இருந்து அவங்க வந்து தப்பிக்க வந்து முயன்றுவாங்க. ஸோ சடனா டிஸ்டன்ஸ் அவங்க வந்து அவங்க சொல்றாங்க, அவங்க தெருவுலயே தான் வந்துட்டாங்க. இருந்தாலும் என்ட்ட பேச மாட்டேங்காங்க அப்படின்னு. ஸோ சடன் டிஸ்டன்ஸ் வந்து அவங்க எடுப்பாங்க. திடீர்னு அப்புறம் கோல்டு பிஹேவியர் இருக்கும். அப்புறம் வந்து லாஜிக்கலா ஏதாவது ஒரு ரீசன், இந்த மாதிரி எனக்கு வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு லாஜிக்கல் ரீசன் சொல்லிட்டு அவங்க வந்து விலக தான் வந்து பார்ப்பாங்க அவங்களுக்கு. அப்போ நான் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நான் ஒன்றும் ரெடி ஆகலை, எனக்கு அந்த கமிட்மெண்ட் இருக்கு, இதை பண்ணணும் அதை பண்ணணும், அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன அப்படின்னா, இது உண்மையாலுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்தன்மையில வந்து அவங்க வந்து பயப்படுவாங்க ரொம்ப. வெளியே பார்க்க வந்து தெரியாது. அவங்க கண்ட்ரோலை வந்து அவங்க வந்து இழப்பாங்க. ஏன்னா அந்த அவங்களோட உணர்வுகளே அவங்க ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் வந்து அதுலேருந்து அவங்க ஓடிடுவாங்க. ஸோ ஈகோ பிரேக் டவுன் ஆகும் அந்த ஸ்டேஜ்ல. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான திருப்பங்கள் வந்து இதுல வந்து நடக்கும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாழ்க்கையில் வந்து ஒரு செட் பேக் உங்களுக்கு இருக்கும். அதாவது வித்தியாசமான இது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள, அதாவது வித்தியாசமான ஒரு இதுக்குள்ள வந்து நுழையிற மாதிரி அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ கேரியரா இருக்கட்டும், மணியா இருக்கட்டும், ஹெல்த் இஷ்யூஸா இருக்கட்டும், எல்லாமே அவங்கள வந்து முதல்ல சூழ ஆரம்பிக்கும். அப்போ அது வந்து கர்மா வந்து கிடையாது, இது வந்து சோல் ஷேக்கப் மாதிரி. ஏன்னா எல்லாம் போட்டு அமுக்கும். அப்போ இது வந்து ஒரு விதமான ஷேக்கா வந்து அவங்க வந்து உணர ஆரம்பிப்பாங்க. அப்போ அப்போ அவளை இழுத்ததுனால தான் என் லைஃப் வந்து இப்படி வந்து டேர்ன் ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ அவங்களே அதில் அவங்களுக்கு தெரியாது, நான் அவங்களே அவங்க தவிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரியாம தான் வந்து அவங்க வந்து ஓடுவாங்க. ஸோ அப்புறம் வந்து வெளியில வந்து இதெல்லாம் வந்து அவங்க வந்து பேச மாட்டாங்க, நம்ம வந்து பேசிடுவோம். அவங்க வந்து உள்தன்மையில இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நடக்கும். அப்போ உள்ள வந்து வேலை நடந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாமே வந்து தேடுவாங்க. பாஸ்ட்ல என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சிலவங்க அதை நினைச்சு கில்ட்டுக்குள்ள வந்து போவாங்க. அப்போ வந்து டிஎம்க்கு வந்து மெசேஜ் அனுப்பலாமா, அதை பத்தி சொல்லலாமா அப்படிங்கிற தாட்ஸ் வந்து வரும். சைலண்டா அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டு இருப்பாங்க உள்தன்மையில். சரிங்களா? எப்போ அந்த பாயிண்ட்டை வந்து நீங்க சந்திக்கிறீங்களோ, அந்த அந்த ஒற்றை புள்ளியில் வந்து அந்த ஆன்மீக ரகசியத்தை நீ வந்து ரெண்டு பேரும் அவங்க பாட்டு போயிட்டே இருப்போம். போகும்போது ஒரு புள்ளியில வந்து இந்த சந்திக்கிறதுங்கிறது நான் உள்தன்மையில் வந்து நான் வந்து சொல்றேன். சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஈகோல இருந்து அவங்க ஹார்ட்டுக்கு மூவ் ஆவாங்க அந்த டைம்ல. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ஹார்ட் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து அப்பதான் வந்து அந்த கெட்ட நினைவுகள் எல்லாம் போயிட்டு நல்ல நினைவுகளா வந்து அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, திருப்பி ரீகனெக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஆசை வரும். ஓடமாட்டாங்க அதுக்கப்புறம். அப்போ வந்து உள்தன்மையில அவங்க சரண்டர் எடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ உள்தன்மையில வந்து அவங்க சரண்டர் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து உடனே நடக்குமான்னா நடக்காது. ஸ்லோவா நடக்கும். ஆனா தெரியாது வெளிய. சரிங்களா? அப்போ வந்து இவங்களுக்கு வந்து மெயினா என்னன்னா, வாழ்க்கையின் அனுபவங்கள் மூலம் தான் வந்து நிறைய கிடைக்கும். சரிங்களா? அப்போ வெளியில வந்து டிஎம் வந்து ரொம்ப ரொம்ப லேட்டா தான் பண்ணுவாரு. டிஎஃப் மாதிரி குயிக்கா வந்து வெளியில வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப லேட்டா இருக்கும் அவங்களுக்கு. ஆனா ஒன்ஸ் அவங்க வந்து அவேக்கனிங் அந்த வெளி தன்மையில அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களோட கமிட்மெண்ட் வந்து ரொம்ப டீப்பா எடுத்துருவாங்க நம்மள. சரிங்களா? டிஎஃப் வந்து அவங்க அதாவது அவங்க தெரியிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப இந்த கனெக்ஷனை பத்தி அவங்க வந்து ரொம்ப டீப்பா ஆயிருவாங்க அவங்களுக்கு. அப்போ வந்து டிஎம் வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்னா, அந்த சரண்டர் வந்து அவர் அவ்வளவா எடுக்க மாட்டாங்க. நம்மள மாதிரி அவ்வளோ ஈஸியா வந்து அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து அவங்க வந்து சரண்டர் எடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஏதாவது பேசல, நம்ம வந்து பேசலன்னா, ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா ஆக்சுவலா பேசல அப்படின்னாலுமே, அந்த எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் நம்மளுக்கு வந்து. சரிங்களா? அவங்களோட பிரசன்ஸ் வந்து நம்ம உணர்ந்துகிட்டே இருப்போம். இது டிஎஃப்க்கு வந்து தெரியும். டிஎஃப்க்கு வந்து டிஎஃப் வந்து என்ன யோசிக்கணும் அப்படின்னா, சரண்டர் ஆயிட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க பேசல அப்படின்னு சொன்னாலுமே, உங்களுக்கு எனர்ஜி வந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாம அந்த டெலிபதி புல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஈகோ வந்து சாஃப்டன் ஆயிரும். முதல்ல அவங்க ஹார்டா இருப்பாங்க. ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். அப்போ வந்து டிஃபென்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஜஸ்டிஃபை செய்ய மாட்டாங்க. இது அதுன்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க.
பாஸ்ட் நினைவுகள் வந்து வரும். வந்த உடனே அது நல்ல நினைவுகள் நிறையா இருந்துச்சுன்னா அதை வந்து ரீகால் பண்ணி பண்ணி அவங்க பார்த்துட்டு இது வந்து நம்மளுக்கு லெசன்ஸ்காண்டி லைஃப் லெசன்ஸ் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஒரு லெசன்ஸு, எமோஷ்னல்ஸோட ஷாக்ஸு, இதுல இருந்துமே எல்லாமே இருந்து மீண்டு வருவாங்க. லோன்லினஸ் எல்லாத்துலேயும் இருந்து எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து குயிக்காக வந்து ரெக்கவர் ஆகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து அவங்க சோல் கரெக்ஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ டிஎஃப்ட வந்து முதல்ல நான் கோபம் இருக்கும், டக்குன்னு கோபம் வரும், அப்புறம் டக்கான்னு மாறிடுவாங்க. ஒரு நிமிஷத்துல வந்து கோபம் ஆனால் வரும், டக்குன்னு வரும், என்ன அப்படிங்கிற மாதிரி வரும். அப்புறம் சடனாக வந்து அந்த சரண்டர் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து காம் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு முன்பினா வந்து பிளேம் செய்தெல்லாம் வந்து அப்புறம் புரிஞ்சுப்பாங்க இது வந்து அவங்க தவறு கிடையாது, டிஎஃபோட தவறு வந்து இதில் வந்து எதுவும் கிடையாது அப்படிங்கிறத அவங்க வந்து உணர்ந்துருவாங்க அவங்களுக்கு. அப்புறம் வந்து உள்ளைத்தன்மையில் கொஞ்சம் லோன்லினஸ்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஃபேமிலி இருந்தாலும் சரி, உள்ள வந்து ஒரு எம்டி ஃபீல்னஸ் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸ்பிரிச்சுவல் வந்து நிறைய தேட ஆரம்பிப்பாங்க இதை பற்றி. அதாவது சொல்ல மாட்டாங்க, பட் நல்லா வந்து ரொம்ப தேடுவாங்க அவங்களுக்கு. கான்டாக்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க ஈகோ வந்து தடுக்கும், சரிங்களா? ஆனால் உள்ள வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெசேஜ் போடலாமா, பேசலாமா அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் வந்து அவங்க ஈகோ வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த ஈகோ எல்லாமே ஸ்லோவாக வந்து மூவ் ஆகும் உங்களுக்கு. அப்போ கனவுகள் அவங்களுக்கும் எல்லா நம்பர் சின்க்ரன்சிட்டி எல்லாமே வந்து ஆகும். அந்த பயம் அப்படிங்கிறாங்களா, முதல்ல பயத்தில் வந்து ஓடினது வந்து லவ்வாக மாறும், கன்வெர்ட் ஆகும் உங்களுக்கு. கன்வெர்ட் ஆனோடனே அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெடி இல்லை அப்படின்னு சொல்றது வந்து அவள் தான் என் வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்து அவங்க வந்து உணர்ந்து வந்து வந்துருவாங்க. அப்போ டிஎம்மோட சரண்டர் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னிடம் இருந்து ஓடுவதை நிறுத்துவது தான் அவங்க வேலை. அவங்க வேலையே என்னன்னா, நீங்க ஓடுறீங்க டிஎஃப் பார்த்து பயமா இருக்கு, எனக்கு வந்து இந்த ஜேர்னியை பற்றியே வந்து எனக்கு ரொம்ப இதா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஓடுறீங்க அப்படிங்கிறது மெயின் என்ன ரீசன் அப்படின்னா, உங்களையே வந்து நீங்க வந்து ஓடுறீங்க. அதாவது தன்னிடம் இருந்து ஓடுறதே வந்து நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னாலே மெதுவா வந்து அந்த நம்ம கிட்ட வந்து திரும்ப வருவாங்க. இது வந்து அப்ப வந்து பயமா இல்லாமல் அன்பாக வந்து திரும்ப வருவாங்க. அப்ப நம்மளை வந்து டோட்டலா வந்து புரிஞ்சிருப்பாங்க. முந்தி வந்து தவறுதலாவே எல்லாமே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க, இப்போ ஃபுல்லுமே சரியா நினைக்க ஆரம்பிப்பாங்க. நினைக்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பயம் அப்படிங்கிறது போய் அன்பு அப்படிங்கிறதான் ஃபுல்லும் வந்து நிறைஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதான் அந்த அவங்க கேட்டோன்னே தான் இன்னைக்கு ஒரு டக்குன்னு ஒரு மீம்ஸ் பார்த்தேன். அதனால தான் இந்த ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் பண்ணி அதுதான் வந்து உங்களுக்கு ரகசியம். அந்த 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 புள்ளியில் அந்த டைமிங் நீங்கள் மீட் பண்ணிட்டீங்க, அந்த டைம் வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த யூனியன் டிவைன் டைம் அந்த அந்த அதில் தான் வந்து உங்களோட ரகசியமே வந்து அடங்கியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து டிஎம் உடைய மாற்றம் வந்து பல மடங்கு வரும். அந்த டைம்ல வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு இப்ப டிஎஃப் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அதான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ இவங்க காமா இருந்து அவங்களுக்கான ப்ராசஸ் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்தாலே வந்து அவங்களுக்கு வந்து போதும். கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து ஈஸியாக வந்து இதாகும். அவங்க உள்தன்மையில என்னைக்கு வந்து இதை வந்து உணர்ந்துட்டாங்க அப்படின்னாலே அதான் டிஎம்மோட குவாலிட்டி என்னன்னா, ஒன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக் மைண்டில் இருக்கும்போது ஒன்ஸ் அவங்க வந்து கமிட்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்க மாறவே மாட்டாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து வந்துடுவாங்க. ஏன்னா டிஎம் எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான எனர்ஜி. தேங்க்யூ.